ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. யாவானர்த்த உதபானே சர்வதஸ் சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதஹ. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கர்மத்தையும் கர்ம யோகத்தையும் ஒப்பிட்டு உபதேசிக்கிறார். கர்மம் அப்படின்னு சொன்னா பலனை விரும்பி செயல்களை செய்வது. வேதங்கள்ல பல கர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த கர்மங்களை எல்லாம் செய்தால் எனக்கு உலகியல் பலன்கள் கிடைக்கும், அது எனக்கு வேண்டும் என்று செய்வது கர்மம் எனப்படும். கர்ம யோகம்னு சொன்னா நான் செயல் புரிகிறேன், ஆனால் எனக்கு உலகியல் பலன்கள் வேண்டாம், அது என்னுடைய நோக்கம் அல்ல. நான் அடைய விரும்புவது மன தூய்மை, மனப்பக்குவம். கர்மயோகி உலகியல் பலன்களை விரும்பாமல் செயல்புரிவதால் அவன் மனதிற்கு தூய்மை கிடைக்கிறது. தூய்மைனா என்னன்னா அவனுடைய மனதில விவேகம், வைராக்கியம் இவை உறுதியாக நன்றாக வெளிப்படுகின்றன. விவேகம் அப்படின்னு சொன்னா எது நிலையானது எது நிலையற்றது என்பதை பகுத்து ஆராய்கின்ற உயர்ந்த ஒரு பண்பு. நம்ம எல்லாருக்குமே இந்த விவேக சக்தி என்பது மிக மிக முக்கியம். வாழ்க்கையில் எது நிலையானது எது நிலையற்றது, இது ஓயாம நம்ம மனசுல ஒரு டிரான்சாக்ஷன்லயும் இதை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். எந்த மனிதர், எந்த சூழ்நிலை, எந்த பொருள், எது நிலையானது எது நிலையற்றது, இந்த ஆராய்ச்சி தான் வேதாந்த இந்த சாஸ்திர படிப்பின் முதல் புள்ளி. அப்படி ஆராய்ச்சி செய்து யாரையும் வெறுக்கணும், எதை விட்டு ஓடணும்னு சொல்லல. ஆராய்ச்சி செய்த பிறகு எது நிலையற்றதோ அதில் பற்றை விட்டு விடுதல், அதற்குத்தான் வைராக்கியம் என்று பெயர். இது மிக இயல்பாக நிகழும். விவேகம் உறுதியாக இருந்தால் நமக்கு நிலையற்றவைகளில் பற்று இருக்காது. இப்போ சுவாமிஜி சொல்ற உதாரணம் என்னன்னா, ஒரு கார்ட்போர்ட் சேர். அந்த கார்ட்போர்ட் சேர் பார்க்க அழகா இருக்கலாம், ஷோகேஸ்ல வைக்கலாம், எல்லாம் சேலம், அதுல உட்காருவோமோ, அதை சார்ந்து நாம் வாழ்வோமோ. அப்படித்தான் இந்த உலகம், மனிதர்கள், வாழ்க்கை, பணம், எல்லா விஷயங்களும். இப்படி விவேகமும் வைராக்கியமும் கர்மயோகியின் மனசில் நன்றாக விளங்கும். ஆனால் கர்மி என்ன செய்வானா, உலகியல் பலன்களை விரும்பி விரும்பி செயல் புரிவான். இந்த ரெண்டு விஷயத்தையும் கான்ட்ராஸ்ட் பண்ணி காட்டுகிறார் பகவான் ஒரு அழகான எடுத்துக்காட்டின் மூலம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். என்னது அப்படின்னா, சர்வதக சம்ப்ளுதோதகே, எங்கும் பரந்த ஒரு நீர் பரப்பு, ஒரு பெரிய ஏரி, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நீரை உடைய ஒரு பெரிய ஏரி. அப்புறம் உதப்பானினா சிறிய நீர்நிலை, ஒரு கிணறு மாதிரி. இப்போ கிணற்று நீருக்கு ஒரு பயன்பாடு இருக்கிறது, ஆனால் அதை காட்டிலும் பல மடங்கு பெரிய பயன்பாடு ஏரி நீரில் இருக்கிறது. அந்த ஏரி நீரை குடிக்கவும் செய்யலாம், அதுல நம்ம படகே செலுத்த முடியும். இந்த சின்ன நீர்நிலையோடைய பயன்பாடு அந்த பெரிய நீர்நிலையும் இருக்கிறது, ஆனால் அந்த பெரிய நீர்நிலையின் பயன்பாடு இந்த சிறிய கிணற்று நீரில் இல்லை. இதுதான் எக்ஸாம்பிள். இதை வைத்துக்கொண்டு பகவான் என்ன சொல்கிறார்னா, நாம் இந்த கர்ம யோகத்தை செய்து, கர்மத்தை யோகமாக செய்து, அதாவது பலனை விரும்பாமல், உலகியல் பலன்களை விரும்பாமல், உள்ள தூய்மையின் பொருட்டு நாம் செயல் புரியும் போது மனதிற்கு விவேகம், வைராக்கியம் வருகிறது. அப்புறம் குருநாதர்கிட்ட போய் வேதாந்த சாஸ்திரங்களை எல்லாம் படிக்கும் பொழுது பிரம்மானந்தம், ஆத்மானந்தத்தை உணர முடிகிறது. அந்த ஆத்மானந்தம், பிரம்மானந்தம் என்ற உயர்ந்த ஆனந்தம் இருக்கிறதே, அதுல இந்த உலகியல் இன்பங்களும் அடங்கும். 1000 ரூபாய்ல 100 ரூபாய் அடங்கும் இல்லையா, அது மாதிரி. ஆனால் உலகியல் இன்பங்களில் அந்த பிரம்மானந்தமோ ஆத்மானந்தமோ அடங்காது. இந்த விஷயத்தை நம்ம தெளிவாக நமக்கு எப்படி மனசுல பகுத்தறிவை கொடுக்கறதுன்னா, பகவான் ரொம்ப அழகா இதோடைய பலன்கள்லாம் அதுலயும் இருக்குப்பா, ஆனா அதனுடைய பலன் இதில் இல்லை, சிந்தித்து செயல்படு. வாழ்க்கையில புருஷார்த்தம், நம்ம எதன் பொருட்டு முயற்சி செய்கிறோம் அப்படிங்கிறத கிளியரா வச்சுக்கணும். ரொம்ப வைஸா டிசைட் பண்றதுக்கு பகவான் நமக்கு க்ளூ கொடுக்கிறார். இப்படி ரெண்டு விஷயத்த காட்டுறார். எப்படி ஒரு பெரிய நீர்நிலை இருக்கிறது, அப்புறம் ஒரு சின்னதா ஒரு நீர்நிலை இருக்கு. சிறிய நீர்நிலையின் பயன் எப்படி அந்த பெரிய நீர்நிலையில் இருக்காதோ அது போல விஜானதக பிராமணஸ்ய, இந்த இடத்துல பிராமணர்னு சொன்னா பிறப்பால் அந்தனர், அந்த அர்த்தம்லாம் இல்லை. நன்றாக விவேக வைராக்கியங்களை சம்பாதித்த ஒருவனுக்கு, விஜானதக நல்ல தெளிந்த பகுத்தறிவுடன் கூடியவனுக்கு, வைராக்கியத்துடன் கூடியவனுக்கு, கர்மயோகிக்கு இந்த இடத்துல பிராமணஸ்ய என்பது கர்மயோகியை குறிக்கும். சர்வேஷு வேதேஷு தாவான் அர்த்தக, அனைத்து வேதங்களிலும், வேதத்தின் கர்மகாண்ட பகுதி முழுக்க என்னென்ன கர்மங்கள் சொல்லியிருக்கோ அதெல்லாம் பண்ற பலன் அவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிறிய நீர்நிலையில கிடைக்கக்கூடிய பயன் மாதிரிதான். அதற்கு வரையறைகள் உண்டு.
ஆனால் இவனுடைய லட்சியம் எப்படி இருக்கிறது? இவன் பெரிய பேரானந்தத்தை, பிரம்மானந்தத்தை ஆடி செல்கிறான். அந்த பிரம்மானந்தத்திலேயே இந்த இந்த இன்பங்கள்லாம் அடங்கிவிடும். இந்த அனைத்து வேதங்கள்ல சொல்லப்பட்ட கர்மங்கள்லாம் செஞ்சு கிடைச்சா என்ன ஆனந்தம் கிடைக்குமோ அதை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்த நிலையான துன்பம் கலவாத பேரின்பத்தை இவன் உணரப்போகிறான். அப்போ நமக்கு கர்ம யோகம் செய்வதன் முக்கியத்துவத்தை பகவான் இங்க உணர்த்துறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை பத்தி உபநிஷதங்கள்லாம் கூட ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. யார் உண்மையிலே இன்பமான மனிதன் அப்படிங்கிறது அழகா கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாதிரி தைத்திரிய உபநிஷத்துல இந்த பகுதியை நாம் பார்க்க முடியும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத் சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.